ஒரு காலத்தில் எல்லார் கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன் இருந்தது. இப்போது அந்த கம்பெனி அட்ரஸே இல்லாமல் போச்சு. அந்த ஃபோன் எல்லாரோடைய பாக்கெட், சாதாரண சராசரியான மனிதர்களிலிருந்து விஐபி வரைக்கும் யூஸ் பண்ணப்பட்ட மொபைல் இண்டஸ்ட்ரியவே ஆட்டி படைச்சிட்டு இருந்த காலகட்டம். பெரிய ஒரு ரூல் மேக்கர், பெரிய ஒரு சாம்ராஜ்யமே அவங்க தான்ற மாதிரி இருந்துச்சு மொபைல் இண்டஸ்ட்ரியில். புது புது டிசைனில், புது வெரைட்டிஸில் அடுத்து அடுக்கிக்கிட்டே போன ஒரு மொபைல் நிறுவனம். பீக் ஆஃப் த மார்க்கெட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் வாஸ் அ கனெக்டிங் பீப்புள் டு டிஸ்கனெக்டட் தி பீப்புள். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு பார்ட் 96. நான் உங்கள் விஜய். இன்றைக்கி 3வது எபிசோடில் நம்ம ஒரு பெரிய மொபைல் சாம்ராஜ்யமே கைக்குள்ளே வச்சுருந்த ஒரு கம்பெனியை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தி ரைஸ், தி ரூல், தி ரெஃப்யூஸ் அண்ட் தி ஃபால், பிராண்ட் அண்ட் தி அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் நோக்கியா. 1865 நோக்கியா அப்போ ஒரு மொபைல் கம்பெனியாவோ இல்லை, அவங்க ஒரு எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சர் கம்பெனியாவோ இல்லை. அ மேன் நேம் ஃபெட்ரிக், ஒரு மைனிங் இன்ஜினியர், ஒரு பேப்பர் மில் வச்சு நடத்திட்டு இருந்தாப்புல, ஒரு ரிவர் பேங்க் சைடு பக்கத்தில் வச்சு நடத்திட்டு இருந்தாப்புல ஃபின்லாண்டில். அப்புறம் அவங்க அவங்களோட ஃபேக்ட்ரியை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரிவர் சைடை எக்ஸ்பேண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நோக்கியா வென்ட்ரா ஒரு ரிவர், அது ஃபின்லாண்ட் பக்கத்துலேயே எங்கேயோ இருக்குது. ஸோ அங்கே தான் முத நோக்கியான்ற பேர் பிறக்குது. ஸோ இயர்ஸ் போகுது. நோக்கியா ஒரு பேப்பர் கம்பெனியாக இல்லாமல் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறாங்க. அது எப்படி சொல்ல, ஒரு ரப்பர் பூட்ஸ், கேபிள்ஸ், டயர்ஸ், ஒரு டெலிகம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட், அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீல்ட் ஆஃப் கேட்டகரிக்கு அவங்க பிஸ்னஸை சேஞ்ச் ஓவர் பண்ணுறாங்க. ஸோ நோக்கியா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு ஐடென்டிட்டியை தேடி போகிறாங்க. சரி, நம்ம இப்படியாவது ஏதாவது ஒரு புதுசாக ஒன்று செய்யணும், ஏதாவது பண்ணணும்னு சொல்லி புதுசாக ஒரு ட்ரை கொடுக்குறாங்க. 1980s பார்த்தீங்கன்னா டெலிகம்யூனிகேஷன் பேச்செல்லாம் வெளியே வருது. அந்த டெக்னாலஜிலாம் வெளியே பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த கம்ப்யூட்டர்னால் என்ன, சேட்டலைட்னால் என்ன, டிஜிட்டல் டெலிகம்யூனிகேஷன்னா என்னன்னு ஒவ்வொரு இதாக பேசிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நோக்கியா ஒரு இடத்துல ஸ்பாட் பண்ணுறான். அவனுக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன், ஒரு பெரிய ட்ராம் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் வரப்போகுது. பயங்கரமாக இன்வெஸ்ட் பண்ணுறான் டெலிகம்யூனிகேஷனில். இந்த காலகட்ட பீரியடில் அவன் தான் பெருசு. அப்போது 1991 டேர்னிங் பாயிண்ட்னு கூட சொல்லலாம். அப்படின்னா வேர்ல்ட்ஸ் ஃபஸ்ட் ஜிஎஸ்எம். இப்போ நம்ம எல்லாருமே ஜிஎஸ்எம் சிம் தானே யூஸ் பண்ணுறோம். சிம் 1, சிம் 2 அந்த மாதிரி. அது ஜிஎஸ்எம்னு சொல்லுவோம். அந்த ஜிஎஸ்எம் ஃபஸ்ட்டு வருது. ஃபின்லாண்டோட ப்ரைம் மினிஸ்டர் அதை இனாகுரேட் பண்ணுறாங்க நோக்கியாவோட சேர்ந்து. ஸோ நோக்கியாவோட ஒரு ரெவல்யூஷனுக்கான கதை இங்கே தான் ஆரம்பிக்குது. பயங்கரம். அதெல்லாம் அவன் சாதாரண பேப்பர் கம்பெனியிலேருந்து இவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷன் வர்றது இட்ஸ் நாட் அ ஈஸி டு மேக் இட். ஸோ 1998 நோக்கியா பிகம் தி வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மொபைல் மேனுஃபேக்சரர். உலகத்திலே பெரிய மொபைல் மேனுஃபேக்சராக உருவெடுக்கிறான். பேஸ்லி எல்லாரும் நோக்கியா யூஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதோட பேட்ரி லைஃப் சான்ஸே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எந்த ஃபோனாலையும் அதை ஈடுகட்டவே முடியாது. அதே மாதிரி பெரிய இன்னொன்று என்னென்னா, அவங்களோடது நீ என்ன அடித்து உடச்சாலும் அந்த ஃபோன் உடையாது. என்ன தான் கல்லை தூக்கி போடு, எங்கே இருந்து போடு, அந்த ஃபோன் உடையாது. அது அவனோட பிளாஸ்டிக் டெக்னாலஜி அப்போது பயங்கரமாக இருந்தது அவனோட மேனுஃபேக்சரிங்லாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக யூசர் ஃப்ரெண்ட்லி டிசைனாகவும் இருந்தது. ஈஸியாக டக்கு. அதே மாதிரி அவனோட டிசைன் பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாக இருக்கும். ஒவ்வொரு ஃபோனும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும். இப்போ வரது எல்லா ஃபோனுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ எனக்கெல்லாம் மொபைல் வாங்கணும்னு பிடிக்கவே இல்லை. எந்த மொபைல்ராக வாங்குறதுன்னு இருக்குது. அப்புறம் அவனோட ரிங்டோன், நோக்கியாவோட ரிங்டோன்லாம் சான்ஸே இல்லை. எங்கேருந்து அந்த ரிங்டோன் கேட்டாலுமே நோக்கியா கஸ்டமர்னு தெரிஞ்சிடலாம். அந்த மாதிரி ஒரு ரிங்டோன், அது ஒரு கலாச்சாரமாகவே அவங்க மாற்றினாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1.8 மில்லியன் பீப்புள்ஸ் ஒரு நாளைக்கு அந்த பாட்டை கேட்க ஆரம்பித்தாங்க. அதாவது அந்த ரிங்டோன் ஃபேமஸ் ஆக ஆரம்பித்தது அந்த அளவுக்கு. இந்த ஃபோன்லாம் பார்த்திங்கன்னா 3310, 6600, நான்லாம் 206 சம்திங் வச்சுருந்தேன். நான் முதல்ல எல்லாருமே ஆரம்பத்தில் இந்த நோக்கியா வந்தப்போ எல்லாருமே நோக்கியா யூஸ் பண்ணியிருப்போம். நோக்கியா வெறும் ஒரு பிராண்டாக மட்டும் இல்லை, அது ஃபேமிலியில் ஒரு மெம்பராக சேர ஆரம்பிச்சது. ரேஷன் கார்டில் மட்டும்தான் நீங்கள் பேர் இல்லை சொல்ல போனால், மீறி எல்லா கையிலையும் அந்த ஃபோன் இருக்குது. சாதாரண விவசாயி கையிலேருந்து பெரிய விஐபியோட கையில் வரைக்கும் அந்த ஃபோன் அட்டி படைச்சிச்சின்னு தான் சொல்லணும். நோக்கியா வெறும் ஒரு ஃபோன் மட்டும் கிடையாது,
அது அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மெமரிஸ். நேற்று கூட நான் ஏதோ எங்கள் வீடை க்ளீன் பண்ணும்போது கூட கவர் எடுத்து பார்த்தா அதுக்குள்ளே வந்து 3-4 ஃபோனு கீழே விழுகுது. அப்போ அது எல்லாமே நோக்கியாவாக இருக்குது. பரவாயில்லையே, இவ்வளோ நாள் நம்ம வச்சுருக்கோம் வீடு. ஸோ அது பார்க்கும்போதெல்லாம் ஒரு மெமரிஸ். ஸோ நோக்கியாவோட டிசைன் அண்ட் டெக்னாலஜின்னு பார்த்தோன்னா அவங்களோட பெரிய ஸ்ட்ரென்த்தே வந்து அவங்களோட சிம்பிள் யூஐ தான் சொல்லணும். யூசர் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். அது வந்து இப்போ இருக்க மாதிரி இருக்க அந்த காலகட்டத்தில் அது வந்து ரொம்ப சிம்பிளஸாக இருந்துச்சு, டிசைன் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ப்ரைஸிங் ரொம்ப அஃபோர்டபுள். இன்னொன்று ஸ்லிம்மாக இருக்கும் ஃபோன். அது 5 to something நினைக்கிறேன். எங்கள் அக்கா யூஸ் பண்ணுறது காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கும்போது வாங்கணும். ஸோ அதே மாதிரி அதோட டியூரபிலிட்டி ஹார்ட்வேர் வந்து சான்ஸே கிடையாது. நீங்கள் என்ன போட்டு உடையவே உடையாது. அவ்வளோ லைட் வெயிட்டாக ரொம்ப டஃபஸ்ட் பிளாஸ்டிக் மாதிரி இருக்கும் அந்த அவங்க யூஸ் பண்ண அந்த பிளாஸ்டிக்ஸ்லாம். அதே மாதிரி அவங்களோட பேட்ரி லைஃப் 3 வாரம் 4 வாரம் எவனும் தொட மாட்டேன். அது பாட்டுக்கு அடித்து நிற்கும். அந்த மாதிரி அந்த ஃபோனோட பேட்ரிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சும் இறங்க மாட்டாங்க. அப்படியே நிற்பாங்க. அப்படியே கேட்டாலும் 1% தான் குறைவாங்க. அந்த ஒரு இது மட்டும்தான் குறையும். இப்போ பார்த்துங்க, இப்போ இருக்க ஃபோன்லாம் ஒரு நாளைக்கு 4 தடவை சார்ஜ் போட வேண்டியதாக இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா முந்தையாச்சும் ஹெட்ஃபோன்ஸ் கொடுப்பேன், சார்ஜர் கொடுப்பேன், வயர் கொடுப்பேன் எல்லாம். இப்போ வர பாக்ஸில் ஒன்றும் இருக்க முடியாது. வெறும் டப்பா மட்டும்தான். வெறும் மொபைலும் அந்த டப்பாவும் தான் இருக்குது. அந்த மாதிரி ஒன்றும் கொடுக்க மாட்டேன்றாங்க. எல்லாத்தையும் தனித்தனியாக வாங்கணுன்றாங்க. அப்போல்லாம் வந்து ஒரு பாக்ஸுன்னு அந்த பாக்ஸ்குள்ளே வந்து எல்லாமே இருக்கும். இப்போ வந்து காஸ்ட்டை சேவ் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம தலையில் தான் அந்த பில்லை கட்டுறாங்க. அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதே மாதிரி அவங்களோட சர்வீஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வந்து ஏதாவது இப்போ நீங்கள் தேர்ட் பார்ட்டி ஏதாவது ஒன்று போட்டாலுமே அது நல்லா ஒர்க் ஆகும். இப்போ இருக்க மாதிரிலாம் அப்படி கிடையாது. அப்போ வந்து நிறையா பவுச்சஸ் அதுக்குன்னு நோக்கியாக்குன்னு இருக்கும். நிறையா அந்த ரோப் டேக் மாதிரிலாம் இருக்கும், பவுச் இருக்கும். அது வேறு. சரி, அந்த பாட்டு வேணால் விடுவோம், போவோம், நம்ம கதைக்குள்ளே போவோம். ஸோ அதே மாதிரி அவங்களோட டிசைன் இன்னோவேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்வாப்பபிள் கவர்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கீபேட் மேஜிக் டப்பன்னு இருக்கும். சூப்பராக இருக்கும். அதை டிக்கின்னு வச்சு அமைக்கிட்டு இருக்கலாம் நம்ம பாட்டுக்கு. அப்புறம் ஸ்லைட் ஃபோன்ஸ் எல்லாம் கொண்டு வர ஆரம்பித்தாங்க. ஃப்ளிப்பு கொண்டு வந்தாரா, ஃப்ளிப் இருக்குன்னு ஸ்லைடு இப்படிமே தள்ளினா மேலே வரும். அந்த மாதிரி ஃபோன் ஆஃப் டைப்ஸ்லாம் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இன்னோவேஷன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கேமரா ஃபோன் ஃபஸ்ட்டு N95 மாடலில் தான் அறிமுகமே படுத்தினாங்க. அது வந்து ஒரு மொபைல் கேமராவோடைய ரெவல்யூஷனவே தூக்கி புரட்டி போட்டது. இப்போ வந்து பிபிஎல் மோட்டோலாம் இருந்தாங்க. பட் ஆனால் கேமரான்னு வரும்போது அந்த ஃபியூச்சர்ஸ் வந்து மொபைலில் இறக்குனது வந்து நோக்கியா தான். 3G ரெடி ஃபோனும் கொண்டு வந்தது நோக்கியா தான். அதே மாதிரி ப்ளூடூத், நிறையா பிராண்டுக்கு ப்ளூடூத் வரத்துக்கு முன்னாடியே நோக்கியா வந்து அந்த டெக்னாலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க ஃபோனில். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்டர்நெட் 2000 தான் வந்து இன்டர்நெட் வந்து எல்லாராலையும் பேசப்படுது. இல்லை இப்போது அவன் உள்ளாக்க அவனோட அந்த இன்டர்நெட் டெக்னாலஜியை அந்த ஃபோனில் கொண்டு வரான். மொபைல் இண்டஸ்ட்ரியில் ஒரு பீக் சாம்ராஜ்யமே இருந்தான். ஆனால் அந்த சாம்ராஜ்யத்தோட அழிவு அவங்க கண்ணுக்கு தெரியலை. அவங்கள வந்து கண்மூடி மறைச்சிருச்சு. ஏன்னா அவன் வந்து எதுவுமே சுற்றுவட்டாரத்தில் பார்க்கலாம். அவன் தான். ஏன்னா எல்லாம் ஃபஸ்ட்டு கொண்டு வர டெக்னாலஜி எல்லாமே அந்த ஃபோனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டான் ஆக்சுவலாக. இப்படி இருக்கும்போது அவனுக்கு வந்து சரி நம்ம தான் ராஜா, தனிக்காட்டு ராஜா நினச்சிட்டு இருந்தான். இன்னொரு புயல் வர ஆரம்பிச்சது. அது அவங்க கண்ணுக்கு தெரியலை. நம்ம வளர நம்மளுக்கே வந்து சில விஷயம்லாம் நம்ம கண்ணை மறைச்சிருன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பயோபிளிங்களுக்கு வந்து கண்ணை மறைச்சிருச்சு போல். அவங்களால வந்து அதை வந்து சென்ஸ் பண்ண முடியல, ப்ரெடிக்ட் பண்ண முடியல. தி ஸ்டோரி பிகின்ஸ் ஹியர். கதையே இனிமேல் தான் ஆரம்பிக்குது. அண்ட் 2007 எல்லாத்துக்குமே தெரியும் என்ன நடந்துச்சுன்னு. ஒரு மூமெண்ட் சேஞ்ச் தி என்டையர் ஹிஸ்ட்ரி. இந்த சாம்ராஜ்யத்தையும் புரட்டி போட்ட வருஷம் அதுதான். அரண்டண்டா வரான் தலைவன் உள்ள என்ட்ரி. தி ஸ்டீவ் ஜாப்ஸ் வாக்ட் ஆன் தி ஸ்டேஜ். என்னோட ரொம்ப ஃபேவரட்டான ஒரு மனிதர். கற்றுக்க வேண்டிய விஷயம் ஏராளமாக இருக்குது. ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது. மிகப்பெரிய அவங்கக்கிட்ட இருந்து ஒரு கற்றுக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் ஸ்டீவ் ஜாப்ஸ் வராப்பில். அண்ட் தி என்ட்ரி இஸ் திஸ் இஸ் அண்ட் ஐஃபோன், நோ கீபேட், ஒன்லி டச் ஸ்க்ரீன், ஆப் அண்ட் எக்கோ சிஸ்டம். முடிச்சிட்டான். 4 வரியில் முடிச்சிட்டான் அவனோட மார்க்கெட்டிங்கை. ஸோ பீப்புளெலாம் நோக்கியா வந்து அதான் தெரியுமே, எப்போ ஒருத்தர் வந்து ஒரு டெக்னாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் எல்லோரும் சிரிக்கத்தான் செய்வாங்க. அது மாதிரி தான் நம்ம நோக்கியா தம்பியும் சிரிச்சிருக்காப்புல. பீப்புளெலாம் அதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, கீபேடு தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நம்பிட்டு இருந்தான். பயங்கரமாக ஆழமாக நம்பினான். நம்ம ஒரு விஷயம் செய்வோம், அதை நம்பி செய்வோம். ஆனால் அந்த நம்பிக்கையே நம்மளுக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகுனா என்ன ஆகுது சொல்லுங்கள் பார்ப்போம். கில்லியில் சொல்லுவான் பார்த்தியா, கத்தக்களி ஆடலாம், குச்சிப்புள்ளி ஆடலாம், ஆனால் ஆணவத்தில் மட்டும் ஆடக்கூடாதுன்னு. தட்ஸ் வாட் ஹேப்பன்ட் ஹியர். தென் ஆண்ட்ராய்டு வர ஆரம்பித்தான். ஸோ நோக்கியா ரிஜெக்ட் தி மோஸ்ட் அட்வான்ஸ்டு டெக்னாலஜி. அந்த காலகட்டத்தில் வரக்கூடிய டெக்னாலஜி எதுவுமே அவன் வந்து அக்செப்ட் பண்ண ரெடியாக இல்லை.
டச் ஃபோனாக இருக்கட்டும், ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் டெக்னாலஜி வந்து அவன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு அவன் ரெடியாக இல்லை. ஏன் ரெடியாக இல்லை? அவனோட முதல் எதிரி ஈகோ, 2வது ஓவர் கான்ஃபிடென்ஸ், 3வது டெசிஷனை லேட்டாக டெசிஷன் பண்ணது. இந்த 3 தாங்க காரணம். இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி மாறுது அப்படின்னா எப்படி நம்மளுக்கு பயன்படுத்திக்கலான்றதை பார்க்கணும். இந்த டெக்னாலஜி ஓகேனா நம்ம இந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம். ஒரு சில டெக்னாலஜிஸ் பார்த்திங்கன்னா அவங்க க்ரோத்துக்கு அது ரொம்ப உதவியாக இருக்கும். அது நம்ம க்ரோத்துக்கு வந்து அது உதவியாக இருக்குமானா நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ட்ரை பண்ணுங்கள், தப்பு கிடையாது. இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி வருது, நாளைக்கு ஒரு ஓகே ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கெலாம் இருக்க சாட்ஜிபிட்லாம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. நான் இனி எவனும் அவ்வளோதான் என்ன ஆகும்னே நினச்சிருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். நோக்கியோட ஓஎஸில் வந்து அவுடேட்டடாக ஆரம்பித்தது. இந்த புது டெக்னாலஜி வந்துருச்சு, அவன் வந்து அதை தான் பார்க்க ஆரம்பித்தானுங்க. எல்லாத்துக்குமே ஒரு ஆர்வம் இருந்தது. சரி, அந்த புது டெக்னாலஜியில் என்ன இருக்குது, அப்படி என்ன தான் பண்ணியிருக்காங்க. நோக்கியோட அப்டேட் வந்து மொத்தமாக வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பித்தது. நோக்கியா வந்து வெறும் ஒரு ஹார்ட்வேரை மட்டும் சேல் பண்ணிகிட்டு இருந்தான். ஆனால் அவன் சாஃப்ட்வேரையோ இதுலேயும் வந்து அவன் வந்து கவனம் செலுத்தலை. ஸ்டீவ் ஜாப்ஸ் அந்த 2007 வந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு சாஃப்ட்வேரை நோக்கி அந்த ஒரு ரெவல்யூஷன் வருது, சாஃப்ட்வேர் ரெவல்யூஷன் வருது. எல்லாருமே ஹார்ட்வேர்லேருந்து சாஃப்ட்வேருக்கு மாறுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இவனும் மாறி இருக்கணும். ஆனால் இதுக்கு தான் நேரம் சரியாக தான் எல்லாம் நல்லா இருக்கு. நமக்கு தான் தெரியுது நம்ம நேரம் எப்படி இருக்குன்னு. நல்லா போய்கிட்டு இருந்துச்சு. கௌசிக் வந்த மாதிரி ஒருத்தர் வந்தான், பிடிச்சி விட்டு போயிட்டேன். சாம்பிராணி போட வந்தான் சார் ஒருத்தன்ற மாதிரி மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு போயிட்டான் கடையவே. நோக்கியா மேலே ஒரு பெரிய ஒரு மரியாதை இருந்தது. ஏன்னா அவன் கேமரா கொண்டு வந்தான், எல்லாமே அவன் தான் கொண்டு வந்தான். எப்படி சொல்ல, ஒரு மினி கம்ப்யூட்டர் வந்து அவங்க கைக்குள்ளே இருந்த மாதிரி அவன் வந்து பிராண்ட் பண்ணிட்டான். அந்த ப்ராடக்டை வந்து மார்க்கெட் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க நோக்கியானால் அதை வந்து காம்படிட் பண்ண முடியலை. ஒரே நாளில் மாறி போச்சு. அவங்களுக்கு தெரியாது இவ்வளோ பெரிய புயல் வந்து அடிச்சுட்டு போகும்னு. பார்ப்போம். ஆனால் உண்மையிலே ரெண்டும் வந்து ஒரு லெவலில் இருந்த கம்பெனின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி த பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி ஃபெயில்டு நோக்கியாவோடது. ஏன்னா அவங்க வந்து லேட்டாக ரியாக்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப லேட் சொல்லலாம். அவங்க வந்து அன்றைக்கி வந்து ஆப்பிள் மாதிரியே ஏதாவது ஒரு புது டெக்னாலஜியை கையில் பிடிச்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி நோக்கியா அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. அன்றைக்கி இருந்த மாதிரியே இருந்திருக்கலாம். அட்லீஸ்ட் டாப் 10லேயாச்சும் இருந்திருக்க முடியும். ஃபேஸ்லி வந்து நம்ம ஏதாவது புதுசாக ஒரு ட்ரை பண்ணும்போது அந்த ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. எல்லோரும் சொல்லுவாங்க பயப்படாத, இறங்கி அடி கப்பிலாம் நம்ம பார்த்துக்கலான்னு. யோனியும் யோசித்து தான் பண்ணணும். அவங்க வந்து இன்னோவேஷனை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அதுதான் அவங்க பண்ண மிகப்பெரிய தப்புன்னு கூட சொல்லலாம். 2011 எல்லாமே கம்மியாயிருச்சு, கடையை இழுத்து மூடுற நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஸோ நோக்கியா வந்து மைக்ரோசாஃப்டோட பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. 2011 யாரெல்லாம் விண்டோஸ் ஃபோன் யூஸ் பண்ணியிருந்தீங்களோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விண்டோஸ் லூமியா மேலே சூப்பரான ஃபோனு. அது விண்டோஸில் ஆண்ட்ராய்டு ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா விண்டோஸ் ஒரு பக்கம், ஈவன் போத் 2 பேருமே ஸ்டேபிளில் நின்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 ஓஎஸ் தான், விண்டோஸ், ஆண்ட்ராய்டு, ஆப்பிள். இந்த 3 ஆப்ஸும் இதாச்சு. கொஞ்சம் யூசர் இன்டர்ஃபேஸ் லைட்டாக டஃப்பாக இருந்த மாதிரி இருந்தது எல்லாத்துக்குமே. ஆப்பிளில் இருந்த க்யூரியாசிட்டி அஃப்கோர்ஸ் விண்டோஸ்க்கு இருந்ததுன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அன்றைக்கி இருந்த ஆப்பிளோட ரேட் வந்து ஜாஸ்தி அப்போது. ஆனால் விண்டோஸ் வந்து அப்படி விண்டோஸ் வந்து ஸ்டார்டிங்கே எனக்கு தெரிஞ்சு 7,000 இருந்துச்சு நினைக்கிறேன். லூமியா 320 510 சம்திங் அந்த மாடல்ஸ். ஸோ எனக்கு வந்து அந்த அவங்களோட யூசர் இன்டர்ஃபேஸில் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போது 2013 நோக்கியாவோட மொபைல் டிவிஷன் வந்து மொத்தமாக மைக்ரோசாஃப்ட்டுக்கு விற்றுட்டாங்க. தி எம்பயர் ஹேஸ் ஃபாலன். சாம்ராஜ்ய ஆணவத்தால் அழிஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும். அவன் வந்து வந்தான், ஆனால் அன்னைக்கு காலகட்டத்துக்கு அவன் வந்து ஏதோ ஒரு டெக்னாலஜி, அட்லீஸ்ட் அவன் வந்து ஆப்பிளுக்கு காம்படிட்டராக அளவுக்கு போக முடியலன்னா அட்லீஸ்ட் அவன் வந்து அந்த ஆண்ட்ராய்டையாச்சும் அவன் சூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து அவனும் மார்க்கெட்டில் ஒரு டாப் நாச்சாக இருந்திருப்பான். ஏன்னா இன்றைக்கி நோக்கியா எவ்வளவோ அதுக்கப்புறம் ட்ரை பண்ணான். அதனால் அதை ஈடு கொடுத்து வர முடியல ஏன்னா இன்வெஸ்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து அடுத்தடுத்து டெக்னாலஜி போக அவ்வளோ ஃபாஸ்ட்டு க்ரோயிங். டெக்னாலஜி புதுசாக கொண்டு வரான், என்னென்னமோ கொண்டு வரான், தலகால் புரியாமல் இருந்தது. இன்றைக்கி ஒருத்தர் ஒரு மொபைல் லான்ச் பண்ணான்னா அடுத்த நாள் இன்னொரு மொபைல் லான்ச் பண்ணுறான். நெக்ஸ்ட்டு பேக் டு வந்து பண்ணிட்டே இருந்தாங்க நோக்கியானால் அதை வந்து ஈடு கொடுத்து ஓட முடியல அந்த ரேஸில். ஆனால் எப்படியும் சாம்சங் தாக்கு பிடிச்சிட்டான். சாம்சங்க்கு வந்து அப்போ வந்து ஒரு பெரிய ஒரு டர்னிங் பாயிண்ட் தான். ஒருத்தன் போனால் இன்னொருத்தன் வருவான் பின்னாடியே. அதுதான் இங்கே நடந்தது. ஒருத்தன் வந்தான் புதுசாக நின்றுட்டான், ஒருத்தன் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கான், சாம்ராஜ்யத்தோடு இருக்கான். ஆனால் இன்னொருத்தன் வரான், இன்னொரு டெக்னாலஜியை பிடிச்சி வரான், மொத்தமாக அடிச்சு விட்டு போயிட்டான், காலி பண்ணிட்டான், கடையே இல்லை. இன்றைக்கி அவங்களோட பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி இங்கே தப்பாக போச்சு. ஃபெயிலியருக்கான காரணம் என்ன? ஃபஸ்ட்டு தப்பு வந்து அவங்களோட கம்ஃபர்ட் ஜோன். தே பிலீவ்
நாங்கள் தான் லீடர், எங்களை வந்து ஒருத்தனும் அசைக்க முடியாதுன்னு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தான். ஸோ கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் நம்ம வந்து அந்த டெக்னாலஜியோ இல்லை நம்ம செய்கிற தொழிலோ வந்து நம்ம வந்து ஒரு முன்பார்வை இருக்கணும் எப்பயுமே. சரி, அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து அதை எப்படி டெவலப் பண்ணலாம், அதை அடுத்து எப்படி கொண்டு போகலாம், ஏதாவது வந்துச்சுன்னா அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறோம், நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன டெக்னாலஜி தேவை, என்ன டெக்னாலஜி இப்போ இருக்குது, எப்படி சிம்பிளிஃபையாக நம்ம ஒர்க் பண்ண முடியும், ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி கூட நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் கொரோனா வீட்டிலேருந்தே நிறைய பேர் சம்பாதிக்கிறேன். கடை போடணும் இல்லை, ஆஃபீஸ் போடணும் இல்லை, லேப்டாப் வச்சு போட்டு முடிச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மாறுதலுக்குரிய புரிதல் இல்லாமல் போச்சு அவனுக்கு. அப்போ வந்து ஹார்ட்வேர் தான் வந்து பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு. ஆனால் என்னைக்கு சாஃப்ட்வேர் வந்து அது ஓவர்டேக் பண்ண ஆரம்பிச்சிச்சோ, பெரிய ஒரு க்ரான் மாதிரி ஒரு பெரிய ஒரு கிரீட்டத்தோட தேர்ட் ஈகோ இன் லீடர்ஷிப், இன்டர்னல் பாலிட்டிக்ஸ், ரெண்டு இதுக்குள்ளே இருக்க ஒரு வாய்க்கா தகராறு, அந்த மாதிரி காம்படிட்டரோட பிரச்சனை. இங்கே தான் பாலிட்டிக்ஸ் இல்லை சொல்லுங்கள். ஃபோர்த்து வந்து இக்னோரிங் தி கஸ்டமர்ஸ் பிஹேவியர். கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்க அதெல்லாம் எதுவுமே இவங்க வந்து பார்க்கல. அன்னைக்கு இருந்த மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வந்துச்சு, டச் ஸ்க்ரீன் வந்துச்சு, அப்ளிகேஷன்ஸ் வந்துச்சு, இன்டர்நெட் ப்ரௌசிங் வந்தது. ஆனால் நோக்கியா வந்து கீபேடவே புஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்மளே ஒரு பொருள் வாங்க போகிறோம், இது வரைக்கும் இதை யூஸ் பண்ணிட்டோம், அடுத்து வேறு ஏதாவது பார்க்கலாமே, நெக்ஸ்ட்டு என்னவோ அதுதான். இப்போ நான் வந்து ஃபோன் வாங்கணும்னு யோசிக்கிறேன்னா, இப்போ நான் வந்து இப்போ கரண்டாக நான் யூஸ் பண்ணுற ஃபோனுக்கு அடுத்து என்ன இருக்குது, ஏன்னா நான் அதே ப்ரைஸுக்கு வந்து அதே ஸ்பெக்கை வாங்குறது வந்து வேஸ்ட்டு. ஏன்னா நான் 5 வருஷமாக அதே ஃபோன் தான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் அடுத்து நான் ஃபோன் போகணுன்னா நான் அதோட அப்கிரேட்டடான என்ன இருக்கோ அதை தான் நான் வாங்குவேன். அஃப்கோர்ஸ் பட்ஜெட்டும் பார்ப்பேன். எல்லா பட்ஜெட்லேயுமே ஃபோன்ஸ் இருக்குது. எல்லா டைப் ஆஃப் சாதாரண ஒரு 10,000லேருந்து 2.5 லட்ச ரூபா வரைக்கும் வந்து மொபைல் ஃபோன்ஸ் இருக்குது. அதுக்கான ஸ்பெசிஃபிகேஷனும் மாறுது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு மிட் ரேஞ்சாவோ இல்லை ஒரு மிட் ப்ரீமியமாவோ இல்லை ஒரு ப்ரீமியமாவோ போகணுன்னாலுமே இன்றைக்கி வந்து அவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது. அவ்வளோ பேர் இன்றைக்கி சாதாரணமாக அமேசானில் போட்டு தட்டினோம்னா திருத்துல அதுவே ஒரு 20-25 ஃபோன்ஸ் வருது. ஆனால் என்ன பிராண்டு, எது நல்லாயிருக்கும், எது நல்லா இருக்காது, இது யாராவது யூஸ் பண்ணியிருக்காங்களா. சொன்னால் 5வது மிகப்பெரிய தப்பு லேட்டாக டெசிஷன் பண்ணது. அவங்களுக்கு தெரியுது இதுதான் ஃப்யூச்சர்னு. ஏன்னா எல்லோரும் மாற ஆரம்பிக்கிறான். ஆனால் அதை வந்து அவங்களால ஏற்றுக்க முடியலை. அவங்களால அடுத்த கட்டத்துக்கு போக முடியலை. ஏன்னா அவங்க இதிலே நின்றுட்டாங்க. அவங்களுக்கு அந்த மைண்ட் செட் ஆயிடுச்சு. இன்றைக்கி நோக்கியாவோட ஒரு மிகப்பெரிய பின்னடைவுக்கு காரணம் கூட சொல்லலாம். நோக்கியா கிட்ட வந்து நம்ம என்ன கற்றுக்கணும், அடாப்ட். ஃபஸ்ட்டு வந்து அடாப்ட். இன்றைக்கி ஒரு டெக்னாலஜி வருது, நம்மளால் எவ்வளோ தூரம் நம்மளை அடாப்ட் பண்ணிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம அடாப்ட் பண்ணணும். இன்றைக்கி டே டு டே லைஃப்பில் வந்து சாப்பாடு எவ்வளோ நம்மளுக்கு முக்கியமோ, தண்ணி எவ்வளோ முக்கியமோ, ஆக்சிஜன் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து டெக்னாலஜி ரொம்ப 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 அவசியமான ஒன்று, ரொம்ப முக்கியமான ஒன்று. இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு ஃபோன் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது, ஒரு லேப்டாப் இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் நம்மளால் என்ன முடியுமோ அந்த அளவுக்காச்சும் நம்ம வந்து ஒரு டெக்னாலஜியோட ஒத்து போகணும். மினிமம் லெவல் ஆஃப் அடாப்டேஷன் நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து டெக்னாலஜியோட வேணும். செகண்டு பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப்னா அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு லிசனராக இருக்கணும். ஒரு அசியூம் பண்ணக்கூடாது, இதுதான் சொல்லி அவங்க வந்து இது பண்ணிடக்கூடாது. அடுத்தவங்களோட ஃபீட்பேக்ஸ், ஒரு கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ், இல்லை ஒரு எம்ப்ளாயோட ஃபீட்பேக்ஸ், இல்லை ஒரு கிளைண்ட்டோட ஃபீட்பேக்ஸ் எதுவாக இருக்கட்டும், அந்த ரெஸ்பெக்டட் பர்சன் வந்து கேட்டுக்கணும். சரி சொல்கிறாங்களா, இல்லை அது எப்படி சொல்ல வச்சு அவன் வந்து அசியூம் பண்ணக்கூடாது, இதுதான் சார். அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கலாம், இன்னொரு கிளைண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கலாம், உங்கள் கொலீகோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து கேட்டுக்கணும், கரெக்டாக அலைன் பண்ணணும். எது சாத்தியமாகும், எதுவும் சாத்தியமாகாது, எதெல்லாம் பாசிபிலிட்டிஸ் ஜாஸ்தி, எதுலெல்லாம் வந்து ட்ரை பண்ணலாம், எப்படி ட்ரை பண்ணலாம், அதுக்கான சாத்தியங்கள் என்னென்ன, முடியுமா, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து கேட்டுக்கணும். தேர்டு, இப்போது வந்து ஒரு கஸ்டமர் சேஞ்ச் ஆகிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டையும் சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஒருத்தன் வந்து எனக்கு வந்து இந்த ஃபோனில் இந்த பிரச்சனை இருக்குப்பா, இந்த ப்ராடக்ட்டில் வந்து இந்த இது இருக்குது, சரி பண்ணி கொடுக்கணும்னா நம்ம அந்த ப்ராடக்ட்டை வந்து ஓகே சரி இந்த ஒரு கஸ்டமர்னால் பார்க்கக்கூடாது. ஒரு கஸ்டமர்னாலும் நம்மளுக்கு கஸ்டமர் தான், ஒரு கிளைண்ட்டுனாலும் நம்ம கிளைண்ட்டு தான் நம்மளுக்கு. ஸோ அதுதான் இன்றைக்கி ஒரு கஸ்டமர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறாங்க, இல்லை ஒரு சஜஷன் சொல்கிறாங்க அப்படின்னா வி மஸ்ட் டேக் இட். கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கணும். அதை நம்மளால் ஃப்யூச்சரில் எப்படி சரி பண்ண முடியும், எப்படி அதை வந்து ரீடிசைனாக இருக்கட்டும், இல்லை ரீடெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், அது எப்படி நம்ம மாற்ற முடியுன்றதை நம்ம யோசிக்கணும். ஃபோர்த், நெவர் அண்டர் ரேட்டட் நியூ ஐடியாஸ். ஸோ எல்லாரோட ஐடியாவும் சொல்லுவாங்க, நிறைய பேர் ஐடியாவை பார்த்து சிரிப்பாங்க. ஒரு சில ஐடியாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க அளவுக்கு ஒரு இது இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்மளுக்கு சிரிப்பாக தெரியலாம், ஆனால் அதுவே நாளைக்கு காலப்போக்கில் போகும்போது அது வந்து ஒரு நடைமுறைக்கு வரும்போது வந்து ஒரு பெரிய லெவலில் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கும். அட்லீஸ்ட் அந்த ப்ராடக்டை சுற்றி இருக்க அட்மாஸ்பியருக்கு அது ஒரு பெரிய சேஞ்சஸாக இருக்கலாம். ஐடியா கொடுத்தாங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அது ஒர்க் அவுட் ஆகுதான்றது ரெண்டாவது. உங்களுக்கு இப்போ யூஸ் ஆகாட்டியும் பின்னாடி நீங்கள் அந்த ப்ராடக்டை வந்து டெவலப் பண்ணுறப்பையோ இல்லை ஏதோ புதுசாக இது பண்ணும்போதோ உங்களுக்கு அந்த ஐடியா வந்து அந்த இடத்துல அப்ளிகபிள் ஆகலாம். ஏன்னா அவங்களோட ப்ராடக்டோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும், நம்மளோட ப்ராடக்டோட பெர்ஸ்பெக்டிவ் வேறு மாதிரி இருக்கும். ஸோ இப்படிலாம் இருக்கும்போது வந்து நீங்கள் வந்து யூ ஷுட் கன்சிடர் எவ்ரி ஒன்ஸ் ஐடியா. 5வது பார்த்தீங்கன்னா எவ்வளவோ சக்ஸஸ் பண்ணியிருப்போம்,
ஆனால் அது யாருக்குமே தெரியாது. சின்ன மிஸ்டேக்கால் நம்மளை வந்து குத்தி காமிச்சிட்டே இருப்பாங்க. அந்த ஒன்று தான் இங்கேயும் நடந்திருக்குதுன்னு சொல்லலாம். எல்லாமே கேமராவில் ஃபஸ்ட்டு, ஜிஎஸ்எம்மில் ஃபஸ்ட்டு, எல்லாத்துலேயும் அவன் ஃபஸ்ட்டாக இருந்தான். ஆனால் அவன் பண்ண அந்த ஒரு சின்ன டிலேனால் எவ்வளோ பெரிய ஒரு பின்னடைவுன்னு பாருங்கள் அவன் அந்த நோக்கியா கம்பெனிக்கு. டெக்னாலஜி இன்றைக்கி கையில் பிடிச்சிருந்தானா நோக்கியா இன்றைக்கி வந்து இட்ஸ் நாட் அ நோக்கியா இன்றைக்கி வந்து இருந்திருக்கணும். நீங்கள் கேட்டாலும் நோக்கியா வந்திருந்தானா கண்ணை மூடிட்டு இன்றைக்கி எத்தனை பேர் நோக்கியா வாங்க ரெடியாக இருக்காங்க. அவன் மட்டும் வரட்டும், இந்த சைனீஸ் கம்பெனிலாம் ஓடிடுவான் அடுத்து. எவனும் இருக்க மாட்டான். அந்த மாதிரி ஒயிட் சர்க்கிளில் வந்து ஒரு பிளாக் டாட்டை வச்சா இப்போ யாருமே அந்த ஒயிட் சர்க்கிளில் பார்க்க மாட்டாங்க, அந்த பிளாக் டாட்டை தான் பார்ப்பாங்க. நோக்கியா இஸ் ஜஸ்ட் நாட் அ கம்பெனி ஸ்டோரி ஆர் அ பிராண்ட் ஸ்டோரி, இட்ஸ் அ ஹியூமன் ஸ்டோரி. இப்படி தான் சொல்லணும். என்னடா பிராண்ட் ஸ்டோரி போட்டுட்டு மனிதர் கதையை சொல்கிறேன்னு நினைக்கக்கூடாது. இது வந்து நம்ம டெசிஷன் எடுக்கிறது வந்து எவ்வளோ தூரத்துக்கு அந்த கம்பெனி அஃபெக்ட் பண்ணிச்சு, அந்த கம்பெனியை காணாமல் போக வைக்கிறது. இன்றைக்கி ஒரு ஐடியா கொண்டு வராங்கன்னா அந்த ஐடியா ஒர்க் அவுட் ஆகுமா, கால நடைமுறைக்கு அது சரிப்பட்டு வருமா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா அதான் சொன்ன மாதிரி எல்லா டெக்னாலஜி எல்லாத்துக்கும் நீங்கள் ஒருத்தர் அந்த டெக்னாலஜியை கொடுக்குறோம், அந்த டெக்னாலஜி வச்சு தான் நம்ம பயன்படுத்துகிறோம், நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். இப்படி தான் இருக்குது. நம்மளால் ஒரு புது டெக்னாலஜி உருவாக்க முடியும். ஆனால் ஃப்யூச்சருக்கு ஓகேயா இருக்கான்றதை நம்ம பார்க்கணும். இன்றைக்கி நிறையா டெக்னாலஜிஸ் வருது, வந்த வேகத்திலே காணாம. அப்படி ஒரு டெக்னாலஜி இருந்துச்சானே தெரியலை. நிறைய பேருக்கு இந்த டெக்னாலஜி வந்துச்சானே தெரிய மாட்டேங்குது. கிராஃப் வந்து போய் அப்படியே போயிடுச்சு. அந்த மாதிரி விஷன், விக்டோரி, கம்ஃபர்ட், ஈகோ, கொலாப்ஸ் அண்ட் ரீஇன்வென்ஷன். இன்றைக்கும் நோக்கியா இருக்குது, ஆனால் மொபைல் ஜெயிண்ட்டாக இல்லை, ஒரு மொபைல் நிறுவனமாக இல்லை. பட் பல டெக்னாலஜி அண்ட் நெட்வொர்க் கம்பெனிக்கு ஒரு பேக் போனாக இருக்கிறது நோக்கியா தான். அது நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும் தெரியலை. நோக்கியா வந்து பல்வேறு கம்பெனிகளுக்கு வந்து ஒரு பெரிய நெட்வொர்க் சப்போர்ட், ஒரு பெரிய டெக்னிக்கல் சப்போர்ட், இல்லை அவங்களுக்கு அந்த டெக்னாலஜியை கொடுக்குறதோ வந்து ஒரு பெரிய பேக் போனாக இன்றைக்கி வந்து நடத்தி வந்துட்டுருக்காங்க. வந்து ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க்கில் வந்து ஒரு பேக் போன் இருக்கிறது வந்து நோக்கியா தான். எல்லாத்துக்குமே ஃப்ரண்ட் எண்ட் தெரியும் எப்படி இருக்குது, என்ன பண்ணுறாங்க. பேக் எண்ட் வந்து ஒரு பெரிய ஒரு யாருமே சொல்லப்படாத ஒன்று, யாரும் பேசப்படாத ஒன்று. இத்தனை நாள் வரைக்கும் நம்மளுக்கு நோக்கியா வந்து ஒரு மொபைல் ஃபோன், ஒரு மொபைல் கம்பெனி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, எப்படி அவங்க வந்தாங்கன்ற நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரி இப்போது முடிஞ்சு போனதுக்கப்புறம் அவங்க என்னவாக இருக்காங்க, எப்படி செயல்பட்டு இருக்காங்க, அவங்க கம்பெனி எப்படி ரன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னாலுமே நிறைய பேருக்கு தெரியாது. இந்த சக்ஸஸில் இருக்கிற அந்த ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே இருக்க வரைக்கும் தான் எல்லோரும் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுருப்பாங்க. ஒன்ஸ் தே அவுட் ஆஃப் தட் சர்க்கிள் நோபடிஸ் ரிமெம்பர். அந்த மாதிரி சைனீஸ் ப்ராடக்ட்ஸ் வர ஆரம்பிச்சிச்சோ அன்னையிலேருந்து மொபைல் நெட்வொர்க்கில் இருந்த ஃப்ளாக்ஷிப்பான மொபைல் கம்பெனி எதுவுமே இன்னைக்கு கிடையாது இந்தியாவில். இப்போலாம் பார்த்தீங்கன்னா சோனி இருந்தால், HTC இருந்தால், பிளாக்பெரி இருந்தால், பல விதமான ஃபோன்ஸ் டாப் நாச்சாக இருந்துச்சு. பெஸ்ட்டு குவாலிட்டியில் இருந்ததுங்க, சொல்லவே வேண்டாம். அந்த மாதிரி நான் சோனி யூஸ் பண்ணியிருக்கோம். நோக்கியாவுக்கு அடுத்து நாங்கள் யூஸ் பண்ணது சோனி யூஸ் பண்ணியிருக்கோம், HTC யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்கள் வந்து யூஸ் பண்ணதே வந்து சோனி HTC இந்த மாதிரி தான். ஆஃப்டர் நோக்கியா சாம்சங் வச்சுருந்தோம், ஒப்போ யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆனால் எல்லாத்தோடையும் கம்பேர் பண்ணும்போது நோக்கியா ஸ்டாப் நாச்சுன்னு தான் சொல்லுவாங்க. நோக்கியா மாதிரி ஒரு ஃபோன் இன்றைக்கு வரைக்கும் யாருனாலையும் வந்து செய்ய முடியாது, உருவாக்கக்கூட முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. பட் ஸ்டில் நோக்கியா இஸ் நோக்கியா ஃபார் எவர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிசனிங் a brand and the untold story of Nokia. இதே மாதிரி நிறையா பிராண்ட் ஸ்டோரிஸ் இருக்குது, ப்ராடக்ட் ஸ்டோரிஸ் இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் நம்ம பார்க்கலாம். ஃபாலோ மை பாட்காஸ்ட் ஆன் Spotify Pod96. இத்துடன் விடைபெறுகிறேன். நான் உங்கள் விஜய். நன்றி, வணக்கம்.